அனைவருக்கும் வணக்கம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கெங்கே பெண் இளைப்பில்லை என பாட்டுப்புலவன் பாரதி பாடி பல்லாண்டுகள் ஆகிவிட்ட சூழலில் மெல்ல மெல்ல பெண்கள் மண்ணிலிருந்து விண்வெளி வரையில் முன்னேறி வரும் இவ்வேளையில் பெண்களுக்கு மகுடம் சூட்டும் மகத்தான விழா இது. நேச்சுரல்ஸ், இந்தியாஸ் நம்பர் 1 ஹேர் அண்ட் பியூட்டி சலூன் மற்றும் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இப்போது டி நகரிலும் வழங்கும் நியூஸ் 7 தமிழின் தங்கத்தாரகை விருதுகள் 2025 பவர்ட் பை ஆச்சி மசாலா, ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். இணைந்து வழங்குவோர் சூப்ரீம் பர்னிச்சர், டார்லிங் மசாலா, வேலம்மாள் நெக்ஸஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, ஆயுள் தரும் ஆயுர்வேதா. Beverage partner Bavanto, gift partner Diamond Pressure Cooker, hospitality partner Radisson Blue Chennai, online news partner Media News for You, knowledge partner CIEL மற்றும் banking partner Canara Bank. வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தா வாரிசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டில் பெண் குழந்தை பிறந்தா என்ன சார் சொல்லுவாங்க சொல்லுங்க? வரலட்சுமி, மகாலட்சுமி. பரிசு சார். வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தா வாரிசு, பெண் குழந்தைகள் பிறந்தா பரிசு. இந்த தருணத்தில் தங்கத்தாரகை விருதுகள் 2025 விழா மேடையில் ஒரு எனர்ஜெட்டிக்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காத்திருக்கு. அனைவரின் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் சாதக பறவைகள் குழுவின் கிறிஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மிகவும் சவாலான வித்தியாசமான விசிலிங் மூலம் இந்த மேடையை ஒரு கலக்கிய சாதக பறவைகள் குழுவின் கிறிஸ் அவர்களுக்கு இன்னும் பலத்த கரவொலிகளை எழுப்பி நாம் வாழ்த்துதலை தெரிவிக்கலாம். நன்றி. மோகன், இப்போ இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். சொல்லுங்கம்மா.
நானும் ஸ்கூல் டைமில் வந்து நியூஸ் சேனல் பார்த்துருக்கேன், அதுவும் நியூஸ் 7 தமிழ் வந்து பார்த்துருக்கேன். ஜல்லிக்கட்டு டைமில் கண்டினியூவாக நான் நியூஸ் 7 தமிழ் வந்து பார்த்துருக்கேன். அந்த டைமில் நீங்கள் நியூஸ் வாசித்ததையும் நான் டிவியில் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்க கூட நான் ஒரு செய்தி வாசிப்பாளராக நியூஸ் 7ல ஜாயின் பண்ணி இந்த தங்க தாரகை நிகழ்ச்சியை உங்க கூட சேர்ந்து தொகுத்து வழங்குறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இவங்க 2K கிட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் 7 தமிழ் ஜல்லிக்கட்டில் நிறைய எங்களுடைய பங்களிப்பு, நமது நியூஸ் 7 தமிழின் பங்களிப்புன்றது மிகப்பெரியது. இந்த தருணத்தில் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிராமத்திலிருந்து வந்திருந்தாலும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்தாலும் திறமையை தேர்ந்தெடுத்து எங்களை ஊக்குவித்த நியூஸ் 7 தமிழ் பற்றின ஒரு ஏவியை இப்போ நாம் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் பார்க்கலாம். நியூஸ் 7 தொலைக்காட்சி, நியூஸ் 7 தமிழ், நியூஸ் 7 வந்து நியூஸ் 7 தமிழ், நியூஸ் 7 சேனலுக்கும் நன்றி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்று ஆக்கபூர்வமான செய்திகளை வழங்குவதில் தனி முத்திரை பதித்துள்ள இந்த தமிழ் தொலைக்காட்சி பெருமைக்குரியது. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலனும். இது வெறும் தொலைக்காட்சியின் பெயர் அல்ல, மக்கள் இயக்கம். பொறுப்பும் பொது நலனும் என்ற உயரிய சிந்தனையுடன் 11 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தொலைக்காட்சி அந்த நோக்கத்தை பரிபூரணமாக நிறைவேற்றி வருகிறது. பரபரப்பு, ரேட்டிங், நேயர்களின் உணர்வுகளை தூண்டும் பாலியல் கதைகள் போன்ற வழக்கமான சூழல்களுக்குள் நாங்கள் சிக்கவில்லை. அதே சமயம் செய்தி வழங்கும் முறையில் மாற்றத்தை அறிமுகப்படுத்தி மக்கள் அபிமானம் பெற்ற தொலைக்காட்சியாக எங்களை நிலைநிறுத்திக் கொண்டோம். செய்தி தொலைக்காட்சிகளில் இதுவும் ஒன்று என்ற வகையில் அல்ல, நாங்கள் பெற்ற மக்கள் அபிமானம் தங்கள் சொந்த தொலைக்காட்சிகள் என்று மக்கள் நினைக்கும் அளவிற்கு மக்களின் குரலை நாங்கள் ஓங்கி ஒலித்தோம். 2014ஆம் ஆண்டு நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட நாளில் முதல் நேரலை ஒளிபரப்பை முழுவதும் பெண்கள் முன்னின்று ஒளிபரப்பி தமிழ்நாட்டின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை பாலின சமத்துவத்தில் தொடங்கி வைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து தொலைக்காட்சிகளையும் விட அதிகளவில் பெண்கள் பணியாற்றி வருவதில் தொடங்கி அனைத்து துறைகளிலும் பெண்கள் இயங்கும் செய்தியறையாக நியூஸ் 7 தமிழ் செய்தியறை உள்ளது. பணியிடங்களில் உழைக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக விஷாகா கமிட்டி அமைத்துள்ளது. பாலின சமத்துவத்திற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்து வரும் நியூஸ் 7 தமிழ் மாதவிடாய் நாட்களில் ஊதியத்துடனான விடுப்பு என்பதனை மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கொள்கைகளில் ஒன்றாக வகுத்து வைத்துள்ளதோடு கடந்த ஆண்டு மார்ச் 8 அன்று மாதவிடாய் விடுப்பு கொள்கை அறிவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்ததோடு கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இந்த கொள்கையை பின்பற்ற கோரிக்கை வைத்து நியூஸ் 7 தமிழ் நிறுவனமே பள்ளி கல்லூரிகளில் பரப்புரை மேற்கொண்டது. இந்த பரப்புரையின் நீட்சியாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளி, கல்லூரிகள், நிறுவனங்கள் மாதவிடாய் விடுப்பு கொள்கையை அமல்படுத்தவும் செய்தது நியூஸ் 7 தமிழின் தாரக மந்திரமான பொறுப்பும் பொதுநலனும் என்பதை முழுமைப்படுத்தும் விதமாக அமைந்தது. பெண்களின் வளர்ச்சி மேம்பாட்டில் நியூஸ் 7 தமிழ் கவனம் செலுத்தும் என்பதற்கு சாட்சியாக கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பு செய்தியாளராக பணியில் சேர்ந்த சுகிதா சாரங்கராஜை இன்று செய்தி ஆசிரியர் என்று உயர் பொறுப்பில் அமர்த்தி தமிழ்நாட்டின் ஊடக வரலாற்றில் தலைமை செய்தியாசிரியர் பொறுப்பிற்கு பெண் ஒருவரை நியமித்து புதிய வரலாற்றை படைத்து பாலின சமத்துவத்தை மேலோங்கச் செய்திருக்கிறது நியூஸ் 7 தமிழ் நிர்வாகம். வெறுமன செய்திகள் வழங்குவது மட்டுமல்ல, சக்தி வாய்ந்த ஊடகத்தின் பணி. தேவைப்படும் நேரத்தில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் தொலைக்காட்சிகள் களமிறங்க வேண்டும் என்ற முன்மாதிரியை தேசிய அளவில் பிரபலப்படுத்தியது நியூஸ் 7 தமிழ். அன்பு பாலம் என்ற அறக்கொடை திட்டம் வழியாக பாதிக்கப்பட்டவர்களையும் உதவி செய்வோரையும் இணைத்தது நியூஸ் 7 தமிழ்.
மக்களோடு மக்களாக நாங்கள் நிற்பதால்தான் அவர்களின் தொலைக்காட்சியாக நியூஸ்7 தமிழை பார்க்கிறார்கள். மக்கள் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நியூஸ்7 தமிழின் நடுநிலையை மெச்சுகின்றனர். நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 7 மணி என்பது தமிழக அரசியலை கேள்வி கேட்கும் நேரம். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும், அவ்வளவுதான், அதான் ரூல். அர்த்தமுள்ள விவாத களத்தின் முன்னோடி கேள்வி நேரம். தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய பல ஆளுமைகள் தங்கள் வாழ்க்கையின் சுவாரஸ்யங்களையும் நெகிழ்ச்சி ஊட்டும் சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிதான் பேசும் தலைமை. வணிகம், மருத்துவம், ஆன்மீகம், திரைப்படம், இசை, சிற்பம், நாடகம், இலக்கியம், வரலாறு, ஓவியம் என அனைத்து துறைகளிலும் வெற்றி கொடி நாட்டிய ஆளுமைகளின் அனுபவங்களை உணர்ச்சி பூர்வமாக பதிவு செய்கிறது பேசும் தலைமை. இந்த அன்பு எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அன்புக்காக தான் முக்கியமா ஏங்குறாங்க. பல சவால்களை தாண்டி சாதனை படைத்த பீனிக்ஸ் மனிதர்கள். நாட்களின் தொடக்கத்திலேயே தமிழக அரசியலில் நிலவும் அசாதாரண சூழல்களையும் அரசியல் தலைவர்களின் கருத்துக்களின் உள்ளார்ந்த அர்த்தத்தினையும் அலசும் பவர் பாலிடிக்ஸ். அரசியல் ஆளுமைகளின் அரசியல் பார்வையை அறியும் வியூகம். நீதிமன்றங்களால் வழங்கப்படும் தீர்ப்பின் நிதர்சனத்தை சொல்லும் மாண்புமிகு நீதியரசர்கள். மாணவர்கள் எதிர்காலத்தில் மடைமாறி செல்லாமல் இருக்க பொதுத் தேர்வெழுதும் மாணவர்களின் அச்சத்தை போக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியால் மாணவர்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம். தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கிய பல ஆளுமைகளுக்கு தமிழ் ரத்னா விருது. அனைத்து தரப்பு மக்களின் அபிமானம் பெற்ற நியூஸ்7 தமிழ் வர்த்தக நிறுவனங்களின் மேலான ஆதரவையும் பெற்றிருக்கிறது. வெறுமனே ஆதரவு என்பதை தாண்டி விளம்பரத்துறையில் புதிய அணுகுமுறைகளை அறிமுகம் செய்துள்ளது நியூஸ்7 தமிழ். விளம்பர உலகில் மாற்றங்களை உருவாக்கி இருப்பதோடு மக்களிடம் நேரடியாகவே வர்த்தக நிறுவனங்களை கொண்டு சேர்ப்பதிலும் பெருவெற்றி பெற்றுள்ளது நியூஸ்7 தமிழ். உணவு திருவிழாவில் ஒரு நகைக்கடைக்கு என்ன வேலை என்றுதான் நாம் நினைப்போம். மதுரையில் 2 நாட்கள் நடைபெற்ற உணவு திருவிழாவை பார்வையிட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களிடம் தங்கள் நிறுவனத்தை புத்திசாலித்தனமாக கொண்டு சேர்த்தது தங்கமயில் ஜுவல்லரி. இப்படி பலரும் படர்ந்த வர்த்தக நிறுவனங்களின் நண்பர்களாக நாம் கரம் கோர்த்து பயணிக்கின்றோம். நியூஸ்7 தமிழ் வழங்கும் பன்முக தளங்களை பயன்படுத்தி வர்த்தக நிறுவனம் அடையும் வளர்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாமே. எங்களின் பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். நியூஸ்7 தமிழ் குடும்பத்தின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் இந்த தங்கத்தாரை விருதை நியூஸ்7 தமிழ் குழுமம் செய்து வருகிறது. இந்த வருடமும் இதேபோல் சிறப்பாக செய்தோம். விருது வாங்கிய அனைத்து தங்கத்தாரைகளுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து நடத்துவதற்கு ஆதரவு கொடுத்த நிர்வாகத்திற்கும் நன்றி. நியூஸ்7 தமிழின் தங்கத்தாரகை விருதுகள் 2025 இன்னைக்கு நடத்தி முடிக்க
முதலாவது எங்கள் கூட இணைஞ்ச எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சியை நாங்கள் செய்கிறோன்னா இது எங்களோட கூட இணைஞ்ச நேச்சுரல்ஸ், தங்கமயில் ஜுவல்லர்ஸ், இப்படிப்பட்ட ஆச்சி மசாலா, இப்படிப்பட்ட எல்லா ஸ்பான்சர்ஸையும் நான் ஒரு சிலரை சொல்லி ஒரு சிலரை சொல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாட்டில் பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் கல்வி எல்லாமே பேரளவுக்கு இருந்தால் கூட அதையும் ஒரு அரங்கேற்றி பெண்களை மதிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எனக்கும் எங்கள் நிறுவனம் காளிமார்க்குக்கும் ரொம்ப சந்தோஷம். மேன்மேலும் இந்த தொண்டு வளர எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கை. அனைவருக்கும் மாலை வணக்கம். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி ஆண்டுதோறும் நியூஸ் 7 தமிழ் குடும்பம் முன்னெடுக்கக்கூடிய தங்கத்தாரகை விருது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த முதல் வரவேற்புக்கான அன்பையும் நன்றியையும் இந்த இடத்தில் உரித்தாக்குகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு கெஸ்ட்டுமே ரொம்ப முக்கியமானவங்க. மகளிருடைய சாதனைகளை அங்கீகரிக்கணுங்கிற அந்த வேட்கையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு இந்த அறை முழுவதும் நிரம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு மேடையை அமைத்து கொடுத்த எங்களுடைய நிர்வாக இயக்குனர் MD திரு சுப்பிரமணியம் சாருக்கு முதலில் நன்றியையும், அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் செய்தி ஆசிரியராக பெருமை கொள்கிறோம். அடுத்து செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்போதும் தட்டி கொடுத்து எங்களை வேலை வாங்கக்கூடிய எங்களுடைய COO ராஜா சார் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அயராது உழைத்து இந்த வெற்றி மேடையை கட்டமைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஷாம் சாருக்கும் அன்பும் வரவேற்பையும் உரித்தாக்குகிறோம். VIPs குறுகிய காலகட்டத்தில் முதல் சந்திப்பிலேயே நான் என் அன்பு அழைப்பை ஏற்று தன்னுடைய அவ்வளவு பொறுப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பவானி மிகப்பெரிய அன்பும் நன்றியும் நியூஸ் 7 தமிழ் குடும்பம் சார்பாக உரித்தாக்குகிறோம். மேடம், விழா மேடைக்கு 6:30க்கு வந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்டவங்க ஷார்ப்பாக 6:30க்கு வந்து மருத்துவம், மக்கள் சேவை, தொடர்ந்து கழக பணிகள்னு இருக்கக்கூடிய டாக்டர் கனிமொழி சோமு, மாநிலங்களவை உறுப்பினர், உங்களுக்கும் வருக வருக என்ற அன்போடு என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்ததாக மக்களவை உறுப்பினர் சுதா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து, அவர் முதல் அழைப்பை ஒரு தொலைபேசி அழைப்பிலேயே ஒப்புக்கொண்டு இன்றைக்கு நேரம் ஒதுக்கி பல்வேறு நிகழ்ச்சிகளையும் விட்டுட்டு இங்கே வந்ததற்காக என்னுடைய அன்பை உரித்தாக்குகிறேன். மேடம் சௌமியா மேடம், நான் ஃபோனில் தான் பேசினேன், அவங்களும் உடனே ஓகே சுகி அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் இங்கே வந்து எங்களோடு உங்களுடைய அன்பையும் உங்களுடைய மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப நன்றி மேடம். அதே மாதிரி திலகபாபா மேடமும் வந்து அழைத்த அழைப்பிற்கு உடனடியாக ஏற்று வந்தமைக்கு அன்பும் நன்றியும். அதே போன்று சென்னை லாயர்ஸ் அட்வொகேட் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய மோகனகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் இந்த சாதனையாளர்களுக்கான அங்கீகாரத்தை அவ்வளவு அப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவில் தேர்வு செய்த லதா மேமா இருக்கட்டும், அல்லது இந்த நிகழ்ச்சியை கிரேட் ஸ்பான்சராக மாற்றி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியாக மாற்றிய வீணா குமாரவேல் மேடமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸையுமே இங்கே நம்ம குறிப்பிடணும். இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமாக பல்வேறு சாதனைகளை செய்து அவர்களுடைய சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாக எல்லா துறைகளிலிருந்தும் பல்வேறு வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் அவர்கள் எப்படி தனித்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அடையாளம் கண்டு இன்று நாம் இங்கே ஏற்றப்போகிற அந்த 13 பேருமே மிக நட்சத்திரங்கள் தான். அவர்கள் அனைவரையும், அந்த விருது பெறக்கூடிய அத்தனை பேரையும், அந்த குடும்பத்தினையும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். திருமிகு கனிமொழி கருணாநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வரவேற்பதில் நியூஸ் 7 தமிழ் குடும்பம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் இன்றைக்கு ஒரு அடுத்த இலக்கை நோக்கி நகர்வதற்கான இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்ததாக வீணா மேடம், அவங்கள மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இந்த விழாவில் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அவர் டைட்டில் ஸ்பான்சர் நேச்சுரல் சலூன் ஃபவுண்டர் திருமிகு வீணா குமரவேல் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்ட்னர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய அச்சீவர்ஸ் வந்திருக்கீங்க அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நாங்கள் ஒரு ப்ராடக்டில் ஒரு சர்வீஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஐ திங்க் ஷார்ட்லி அதை ஒரு ஃபியூ அவார்ட்ஸுக்கு அப்புறமா வி வில் பி ரிவீலிங் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். ஆண்களே ஆதிக்கம் செலுத்தி வந்த பல துறைகளில் தற்பொழுது அவர்களுக்கு நிகராக பெண்களும் சாதித்து வருகின்றனர். அந்த சாதனை பெண்களை கௌரவிக்கும் தேடலில் நமக்கு உதவியாக இருந்த CIEL HR சர்வீசஸ் நிறுவனத்தின் இயக்குனர் திருமிகு லதா பாண்டியராஜன் அவர்கள் பற்றியும் அவருடைய குழு பற்றியும் முதலில் நாம் ஏவியை பார்க்கலாம். உலகில் உள்ள கண்டங்கள் அனைத்திலும் தங்கம் இருப்பதை கண்டுபிடித்ததைப் போல கல்வி, கலை, சேவை, விளையாட்டு என பல துறைகளில் சிறந்து விளங்கும் தங்க தாரகைகளை அடையாளம் காண்பதற்கு பல பெண்கள் இன்னைக்கு பல துறைகளில் நிறைய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. பலருமே ரொம்ப சத்தமில்லாமல் பல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. தங்கத்தாரகை விருதுகளில் இந்த விருதாளர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அந்த க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லா துறைகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கலாக இருக்கலாம், இல்லைனா ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், சோஷியல் சர்வீஸாக இருக்கலாம். பல துறைகளில் பல பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ சேவை மனப்பான்மையோடு அவங்க செய்துட்ருக்குறாங்க, எத்தனை தடங்களை தாண்டி அவங்க சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் எத்தனை பேருக்கு அவங்களோட சேவை ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து, ஏன்னா எல்லா பெண்களுக்கும் அந்த ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு ஊக்கம் ரொம்ப தேவை. அதனால தான் இந்த தங்கத்தாரகை அவார்ட்ஸில் நாங்கள் ஒவ்வொருத்தராக பார்த்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். நியூஸ் 7 தமிழுக்கு உறுதுணையாக இருந்த CIEL-இன் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திருமிகு லதா பாண்டியராஜன் மற்றும் அவரது குழுவினருக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். தங்க தாரகைகளை தேர்ந்தெடுக்க தங்க பெண்மணி திருமிகு லதா பாண்டியராஜன் அவர்கள் எங்களுக்கு உதவி இருக்கிறார். இந்த தருணத்தில் அவரை அன்போடு பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அழைக்கிறோம். திருமிகு லதா பாண்டியராஜன் அவர்களை கௌரவிப்பதற்காக நியூஸ் 7 தமிழின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் திருமிகு RVU ஷியாம்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த கேட்டகரிக்கு போயிடலாமா? முக்கியமான ஒரு தருணத்துக்கு வந்துட்டோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த தருணத்துக்கு வந்தாச்சு. முதல் விருது யாருக்கு எந்த பிரிவில் வழங்கப்பட இருக்கிறது திரையில் பார்க்கலாம். நல்ல ஆசிரியர்கள் நினைத்தால் நல்ல மாணவர்களை மட்டுமல்ல, நாட்டிற்கான நல்ல எதிர்காலத்தையும் வடிவமைக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் சங்கர் IAS அகாடமியின் இயக்குனர். 36 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட சங்கர் IAS அகாடமி தற்பொழுது நாட்டின் மிகவும் நம்பகமான மற்றும் மரியாதைக்குரிய சிவில் சர்வீசஸ் பயிற்சி நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. கிராமப்புறங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள், மாணவர்கள் சங்கர் IAS அகாடமியால் தங்களது கனவுகளுக்கு சிறகு கொடுத்து பறக்க ஆரம்பித்தனர். வேளாண் பொருளாதாரத்தில் தங்கப்பதக்கம் பெற்ற வைஷ்ணவி அவர்கள் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சங்கர் IAS அகாடமியில் சிவில் சர்வீஸ் மாணவர்களுக்கு பொருளாதார வகுப்பெடுத்து வருகிறார். 2000க்கும் மேற்பட்ட IAS, IPS, IFS, IRS உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் அதிகாரிகளை உருவாக்கியுள்ளார். UPSC தேர்வு மட்டுமின்றி TNPSC தேர்வுகள், பேங்கிங் போட்டித் தேர்வுகளிலும் 1000க்கும் மேற்பட்டோர் தேர்வாகி உள்ளனர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் தற்போது நம்பகமான சிவில் சர்வீஸ் பயிற்சி மையமாக சங்கர் IAS அகாடமி மாறியதற்கு வைஷ்ணவி அவர்களின் கடுமையான உழைப்பும் திறமையான பயிற்சியும் மிக முக்கியமானது.
மறைந்த தனது கணவர் சங்கரின் நினைவாக கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையை தொடங்கி நடத்தி வரும் வைஷ்ணவி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச UPSC பயிற்சியை வழங்கி வருகிறார். அது மட்டுமின்றி 40க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வுக்கான பயிற்சிகளை குறைவான கட்டணத்தில் வழங்கி வருகிறார். ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருக்கும் சிவில் சர்வீஸ் தேர்வுகளை அனைவருக்குமான லட்சிய பாதையாக மாற்றிய சங்கர் IAS அகாடமியின் இயக்குனர் திருமிகு வைஷ்ணவி சங்கர் அவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான கல்வி பிரிவில் தங்கத்தாரகை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். மாண்புமிகு நீதிபதி பவானி சுப்பராயன் அவர்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மேடையை பகிர்ந்து கொள்ள நியூஸ் 7 தமிழின் செய்தி ஆசிரியர் திருமிகு சுகிதா சாரங்கராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றியாளர்களுக்கு விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசும் வழங்கப்படுகிறது. விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசு டைமண்ட் பிரஷர் குக்கர் சார்பாகவும், காலிமார்க் சார்பாகவும், டார்லிங் மசாலா சார்பாகவும், நேச்சுரல் சார்பாகவும் வழங்கப்படுகிறது. விருதோடு சேர்ந்து இந்த சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. வைஷ்ணவி மேம், இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நியூஸ் 7க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்னாலே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முயற்சி செய்கிறதுக்கே யோசிக்கிற இந்த தருணத்தில் கடந்த 20 வருஷமாக டெல்லிக்கு போய் தான் படித்து சர்வீஸ் வாங்கணுன்ற நிலைமை இல்லாமல் சென்னையிலேயே இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நல்லபடியாக படித்து நிறைய பேர் வந்து சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் நாங்கள் இதை பண்ணிட்டுருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வருஷமும் UPSC 1000 சீட்ஸ் வந்து அறிவித்தாலும் ஒரு 20லேருந்து 25% தான் பெண்களுக்கு வந்து இதில் சக்ஸஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பற்றின அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நிறைய விமன் வந்து இதை எழுதணும். வீட்டை ஆள்கின்ற பெண்கள் நாட்டை கண்டிப்பாக ஆளணும். நீதிபதி பவானி சுப்பராயன் அவர்கள். மேடம், பெண்கள் இப்போ அரசு துறையிலே 20% தான் போட்டித் தேர்வுகள் எழுத பெண்கள் வராங்க அப்படின்னு மேடம் குறிப்பிட்டாங்க. பெண்களுக்கு இன்னும் தடையாய் இருப்பது என்ன? ஒரு சின்ன பயம். ஏனென்றால் இந்த துறையில் நாம் போய் சாதிக்க முடியுமா என்ற ஒரு பயம், வேறு ஒன்றுமில்லை. பின்னால் இருந்து தட்டி கொடுக்க ஆண்கள் இருந்தால் கட்டாயம் அதை நாம் வெல்ல முடியும். எந்த ஒரு பதவி எட்டி பிடிக்க வேண்டுமென்றால் கடின முயற்சியும் நேர்மையும் நியாயமும் மனதில் இருந்தால் கண்டிப்பாக எந்த துறையிலும் பெண்கள் சாதனை செய்யலாம். எனக்கு இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களும் சாதனையாளர்களையும் பார்க்கும் பொழுது எங்களுடைய நீதித்துறையில் இப்பொழுது தேர்வு நடந்தது. அதில் 60% பெண்கள் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் என்னோடது பெண்கள் ஆண்களை முறியடித்து அவர்கள் நல்ல ஒரு பதவியில் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இன்னொரு காலத்தில் ஆண்கள் எங்களுக்கு கோட்டா வேண்டும் என்று கேட்பார்கள். அந்த நிலை வரணும், நிச்சயமாக வரும். நமக்கு சமத்துவம் வேண்டும். அனைத்து பாலினத்தவரும் நன்றாக படித்து அவர்களுடைய இலக்கை எட்ட வேண்டும். இந்த நவீன யுகத்தில் அனைத்தும் சாத்தியம், பெற்றோரின் துணை மற்றும் நண்பர்களின் துணையோடு. பெண் ஆளுமைகளை கௌரவிக்கும் தங்கத்தாரகை 2025 நிகழ்ச்சியில் கலந்ததற்காக முதல்ல உங்களுக்கு நன்றி மேம். விருது பெற்ற திருமிகு வைஷ்ணவி சங்கர் அவர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேவை வந்து நம்ம இளைஞர்களுக்கு வந்து ரோல் மாடல்ஸ் ரொம்ப தேவை. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையான விஷயம் இந்த மாதிரி பெண்கள் என்ன சாதிச்சிருக்கிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல்
சில விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி அங்கீகாரங்கள் ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். இன்க்ளூசிவ் க்ரோத் ஃபார் இந்தியா அதை தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ பெண்கள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நியூஸ் 7 சேனல் எடுக்கக்கூடிய இந்த எஃபர்ட்ஸுக்கு நாங்கள் ரொம்பவே அப்ரிசியேஷன் தெரிவிச்சுக்கிறோம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா. மங்கையராய் பிறந்து மாபெரும் சாதனைகளை படைத்த மங்கையருக்கு தங்கத்தாரகை விருது வழங்கும் நியூஸ் 7 நிறுவனத்தின் இந்த முயற்சியில் ஸ்ரீவர்மாவில் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தங்கத்தாரகை விருதுகள் 2025 அடுத்து யார் எந்த பிரிவில் விருதை பெறவிருக்கிறார்கள் திரையில் பார்க்கலாம். கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக பன்னாட்டு நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கி வருபவர். திறமை அடிப்படையிலான தகுதி வாய்ந்த பட்டதாரி இளைஞர்களை நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுத்து வேலை வாய்ப்பு வழங்குவதில் வல்லவர். நேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இந்தியன் சொசைட்டி ஃபார் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் போன்ற அமைப்புகளில் வாழ்நாள் உறுப்பினர். பெண்களுக்காக ஒரு புதிய முயற்சி செஞ்சோம். அதுவும் கிராமப்புற பெண்கள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு பெயிண்டிங், எங்களுக்கு பெயிண்ட் கம்பெனிங்கிறதுனால பெயிண்டிங்கில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பெயிண்டிங் மூலிமா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு 650 ரூபாயிலேருந்து 750 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதனால் நல்லா சாப்பிட முடியுது, குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்க முடியுது. அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் 1200 பெண்கள் அந்த மாதிரி கிராமப்புறத்தில் பெயிண்டிங் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் இன்டர்வென்ஷன், காம்பிடன்ஸ் டெவலப்மெண்ட், IR அண்ட் டேலண்ட் அக்விசிஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் போன்றவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர். ஆரோக்கியமான அலுவலக சூழலை உருவாக்கி அனைத்து ஊழியர்களிடமும் நட்புணர்வோடு பழகி வருபவர். எங்களோட கம்பெனியில் HR ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் ஆஃபீஸ், எந்த விதமான ஒரு தனி ரூம் கிடையாது. எல்லாருக்கும் சீனியர்லேருந்து ஜூனியர் வரைக்கும் எல்லோரும் ஓப்பன் ஆஃபீஸில் உட்காருவாங்க. ஸோ தட் அது அப்ரோச்சபிலிட்டின்னு சொல்லுவோம். எனி டைம் யார் வேணாலும் HR கிட்ட பேசலாம். எந்த விதமான குறைகள் இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு ஹாப்பி சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்ணோன்னாலும் HR கிட்ட பேசலாம். ஒரு ஹயரார்கி, அதாவது நான் சீனியர் நான் ஜூனியருங்கிறாமல் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதனால் எல்லாருமே சந்தோஷமாக வேலை செய்ய முடியுது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். தன்னம்பிக்கை உரைகளையும் வழங்கி வரும் திருமிகு ராஜேஸ்வரி நடராஜன் அவர்களுக்கு மனிதவள மேம்பாட்டுத் துறைக்கான தங்கத் தாரகை விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை அன்போடு பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவரோடு திருமிகு J. எடிசன் தேவாசிர், டைரக்டர் டார்லிங் மசாலா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். திரைக்கலைஞர் திருமிகு ரோஹிணி அவர்களையும் அன்புடன் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அழைக்கிறோம். வெற்றியாளர்களுக்கு விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசு டைமண்ட் பிரஷர் குக்கர் சார்பாகவும், காலிமார்க் சார்பாகவும், டார்லிங் மசாலா சார்பாகவும், நேச்சுரல் சார்பாகவும் வழங்கப்படுகிறது. மேடம், இந்த விருது பெற்றிருக்கீங்க, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியான தருணம் இது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு நன்றி நம்ம நியூஸ் 7 சேனல், ரெண்டாவது ஜூரிஸு, மூணாவது பேரண்ட்ஸ், கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ். மிக மிக இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொன்னோன்னாக்கா ஐ திங்க் ஐ எம் ட்ரூலி பிளெஸ்டு. இந்த என் சக்திங்கிற பெயிண்டர் ட்ரைனிங் லேடிஸ்க்கு கொடுக்கறது ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்தது கனிமொழி மேடம். என்னால் நம்பவே முடியல. திரும்பவும் ஃபஸ்ட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி கலைவாணர் அரங்கத்தில் இவங்க கையால் அவார்டு வாங்கினேன். அது நிறைய மேகசின்லலாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். மறுபடியும் கனிமொழி மேடம் கையால் இது அவார்டு.
கனிமொழி மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். மேம், பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் இருக்கு. நீங்க அந்த திட்டங்கள்லே எது சிறந்த திட்டமா பாக்குறீங்க? பெண்களுக்கு இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட பிறகு என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த பெண்களுக்கான திட்டமாக நான் 2 திட்டங்களை நினைக்கிறேன். முதல் என்னோட ஃபேவரட் அப்படின்னா, பெண்களுடைய உயர்கல்விக்கு வழங்கப்படக்கூடிய அந்த 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக இன்றைக்கி நிறைய பெண்கள் தன்னுடைய உயர்கல்வியை தொடர முடியாமல் இருக்கக்கூடிய பெண்கள் பல பேர் தன்னுடைய கல்வி படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போக முடியாமல் ஒரு 1 or 2 years பிரேக் எடுத்த பெண்கள் கூட மறுபடியும் இன்றைக்கி கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த திட்டம் உருவாக்கி தந்திருக்கிறது. அதனால் அது எனக்கு ரொம்ப இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு திட்டம். இன்னொன்று விடியல் பயணம். ஏன்னா எப்பொழுதுமே பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். அது வெளியில் போகக்கூடாது. அப்புறம் அதுக்கு 1008 எக்கனாமிக் ரீசன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் வெளியில் போயிட்டாலே நிறைய கட்டுப்பாடுகள், கட்டமைப்புகள், ஜாதிய கட்டமைப்புகள் இதையெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் பொத்தி பொத்தி வச்சுக்கிறதுக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது ஒரு வழி. ஆனால் அதை உடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் அந்த விடியல் பயணத்தை பார்க்குறேன். ஏன்னா யார்கிட்டையும் போய் நீங்கள் கை நீட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் போகணுங்கிற டிசிஷன் உங்களோடது. வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பை எந்த செலவும் இல்லாமல் அரசு உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அதனால் இது ரெண்டுமே ஒரு ஒரு கேம் சேஞ்சர்ஸாக நான் பார்க்குறேன். அதனால் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ரோஹிணி மேம், நீங்கள் ஸ்டேஜ்லேயே இருங்க. அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, திரையில் பார்க்கலாம். ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏமாமா? இந்த ஒற்றை பாடல் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவர் நடிகை ரோஹிணி. 1976ஆம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக அடியெடுத்து வைத்த இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என 130க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நாயகியாக தனி முத்திரை பதித்திருக்கிறார். இன்றும் குணச்சித்திர நடிகையாக 5ஆம் தலைமுறை நடிகர்களுடன் எனர்ஜி குறையாமல் போட்டி போட்டு நடித்து வருகிறார். ஐஸ்வர்யா ராய், ஜோதிகா, மனிஷா கொய்ராலா உள்ளிட்ட பல நடிகைகளுக்கு டப்பிங் கொடுத்து தனது குரல் மூலம் அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி இருக்கிறார். மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற ஆல்பத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதியுள்ள இவர் பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில் உனக்குள் நானே என்ற பாடலையும், வில்லு திரைப்படத்தில் ஜல்சா என தொடங்கும் பாடலையும் எழுதியுள்ளார். பாடகர் SP பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து சின்ன வாத்தியார் திரைப்படத்தில் கண்மணியே கண்மணியே என்ற பாடலையும் பாடியுள்ளார். ஏராளமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பல நிகழ்ச்சிகளுக்கு நடுவராகவும் இருந்துள்ளார். எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக குறும்படங்களையும் இயக்கியுள்ளார். சைலண்ட் ஹியூஸ் என்ற ஆவண படத்தை இயக்கியுள்ளார். இவர் இயக்கிய அப்பாவின் மீசை என்ற திரைப்படம் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் குவித்திருக்கின்றது. தன் திரை வாழ்வில் தேசிய திரைப்பட ஸ்பெஷல் மென்ஷன் விருது, ஆந்திர அரசின் நந்தி விருது, சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது என ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். குழந்தை நட்சத்திரம், நடிகை, பாடலாசிரியர், பாடகி, கதாசிரியர், எழுத்தாளர், இயக்குனர், டப்பிங் கலைஞர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், சமூக செயற்பாட்டாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக சாதனை படைத்து வரும் திருமிகு ரோஹிணி அவர்களுக்கு தங்கத்தாரகை வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். வாழ்நாள் சாதனையாளர் என்ற இந்த மதிப்பிற்குரிய விருதை வழங்குவதற்காக நியூஸ் 7 தமிழின் COO திருமிகு ராஜா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வெற்றியாளர்களுக்கு விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசை டைமண்ட் பிரஷர் குக்கர், காலிமார்க், டார்லிங் மசாலா, நேச்சுரல் சார்பாக வழங்கப்படுகிறது. மேம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சினிமா துறையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கீங்க.
உங்களை மாதிரி சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாற்றி இருக்கிறார்கள் நியூஸ் 7 தமிழ் சேனல். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு, ஒரு காலத்தில் வந்து சினிமாவுக்குள்ளே பெண்கள் வர்றதுன்னா ஒரு பயங்கர டேபுவாக இருந்தது. முதல்ல வந்து ஆண்களே பெண் வேடம் நடித்த காலகட்டம் இருந்தது. அதன் பிறகு தான் வந்து இது ஒரு தொழில், இது ஒரு கலையினுடைய வடிவம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வந்த இந்த காலகட்டத்தில் சினிமாவில் வரக்கூடிய அப்படின்னு இல்லை, இங்கே மேம் சொன்ன மாதிரி எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதற்கான உழைப்பும் நேர்மையான உழைப்பும் இருந்தால் எந்த துறையில் வேணும்னாலும் உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்றது. சினிமாவுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. நாம் வந்து சினிமா மட்டும்தான் வந்து இன்னொருத்தரை பார்த்து கற்றுக்கிறதுக்கான ஒரு காட்சிகள் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதை மட்டும் நம்பிட்டு நீங்கள் அவங்கள மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்பிட்டும் வரக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும். அண்ட் எல்லா விருதாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தங்க தாரகைகள் அப்படின்னு சொல்லும்போதே வந்து எல்லாருமே சாதனையாளர்கள் தான். இங்கே வந்து இந்த மேடை ஏறின பெண்கள் மட்டும் கிடையாது. நாம் இங்கே வர்றதுக்காக காரணமாக இருக்கிற எல்லா பெண்களும், எல்லா ஆண் சாதனையாளர்களுக்கு அந்த மேடை ஏறுவதற்கு காரணமாக இருந்த அம்மாக்களும் கூட தான் சாதனையாளர்கள்னு நான் நினைக்கிறேன். தைரியமாக ஒரு வார்த்தை சொல்லலாம், அத்தனையும் நமக்கும் தானடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். நம்ம அத்தனையும் நமக்கும் தான், அதை நம்பினாலே போதும்னு நினைக்கிறேன் பெண்கள். நிச்சயமா மேம். பெண்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து வரவேற்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில். இது 3வது சீசன் பண்ணுறாங்க. அண்ட் ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட் அண்ட் மெனி மோர் டு கம் ஃப்ரம் நவ். தேங்க்யூ. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அவர்களுக்கு நன்றி. இந்த விருது வழங்கி என்னை கௌரவித்ததுக்கு நன்றி. எத்ராஜ் மகளிர் கல்லூரி நிர்வாக குழு தலைவர் அவர்களுக்கும், எமது கல்லூரி முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தாருக்கும் நன்றி. நியூஸ் 7 ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இங்கே வரும்போது ஆல் விமன் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணணும்னு வருவோம். பட் ஆஃப்டர் சீயிங் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹியர், இட்ஸ் பீன் அ வெரி இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஐ விஷ் யூ த ஹோல் டீம் பெஸ்ட் ஆஃப் லக். ரொம்ப பெருமைக்குரிய பெண் ஆளுமைகளை போற்றும் தங்கத்தாரகை விருதுகளில் அடுத்து எந்த பிரிவில் யார் விருதை பெறவிருக்கிறார்கள் திரையில் பார்க்கலாம். நான்மாட கூடலில் உதித்த நங்கை. தமிழறிஞர் திருக்குறள் செம்மல் நா. மணிமொழியனாரின் தவப்புதல்வி. மருத்துவம் பயின்று மக்கள் சேவைக்காக முன் நின்றவர். இந்தியாவின் சிறந்த பல்கலைக்கழகங்களுள் ஒன்றான விநாயகா மிஷன்ஸ் ஆராய்ச்சி நிறுவன நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவி. இணையர் வேந்தர் டாக்டர் A.S. கணேசன் அவர்கள் பொறுப்பேற்று நடத்தும் விநாயகா மிஷன்ஸ் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவியர்களின் கல்விச் சூழலிலும் விளையாட்டுத் திறன் மேம்பாட்டிலும் உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளிலும் உறுதுணையாக நிற்பவர். தொலைநோக்கு சிந்தனைக்குரிய திட்டம் தீட்டி வழிநடத்தி செல்வதிலும் நிகரற்ற வல்லமை கொண்டவர். சமூக சேவையில் ஈடுபாடு வந்தது வந்து சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா வந்து பொது சேவையில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, தகுதியோடும் மகிழ்வோடும் வெற்றியோடும் உண்மையாக உழைத்து நமக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காக வாழும் வாழ்க்கையே புகழ் நிறைந்த வாழ்க்கையாகும். கல்வி சேவையோடு நின்று விடாமல் மக்கள் சேவையிலும் ஈடுபட்டு வருகிறார். பெண்களுக்கான தொழிற்பயிற்சி முகாம்கள், வேலை வாய்ப்பை ஏற்படுத்துதல் போன்றவற்றின் மூலம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக இருந்து வருகிறார். ரோட்டரி கிளப்புடன் இணைந்து கிராமப்புற நகர்ப்புற ஏரிகளை தூர்வாறுதல், 400 வீடுகளுக்கு இலவச கழிப்பறைகள் கட்டிக் கொடுத்தல் போன்ற சுகாதார மேம்பாட்டு பணிகளையும் செய்திருக்கிறார். வருடத்திற்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் கல்வி வளர்ச்சிக்கு நிதி வழங்கி வருகிறார். 1000க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி வளைகாப்பு விழா நடத்தி
தாய் சேய் நலன் பேணுவதில் ஒரு தாயாகவே அக்கறை காட்டி வருகிறார். Life transforming is the housing project that we do for Irular and Nadikuravar communities. இதில் வந்து ஓட்டு வீடில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல 450 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்க வந்து வாழ்க்கையே மாறிடுது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாங்கள் ரோட்டரியில் செய்கிறோம். சமூகத்தின் மீதான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வரும் திருமிகு அனுராதா கணேசன் அவர்களுக்கு சமூக சேவைக்கான தங்கத்தாரகை விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். சௌமியா அன்புமணி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவருடன் டாக்டர் ஸ்ரீவர்மா, ஃபவுண்டர் சேர்மன் ஆஃப் பிசிஆர் ஹெர்பல்ஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரோடு திருமிகு ஜானகி பாஸ்கோ, சிஎஃப்ஓ ஜம்போ அட்வர்டைசிங் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வெற்றியாளர்களுக்கு விருதோடு சேர்த்து சிறப்பு பரிசை டைமண்ட் பிரஷர் குக்கர், காலிமார்க், டார்லிங் மசாலா, நேச்சுரல் சார்பாக வழங்கப்படுகிறது. அனுராதா, இதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு எது காரணமாக இருந்தது? சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இங்கே நியூஸ் 7 சேனலுக்கு இந்த விருதை வழங்கியதற்கு நன்றி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்ன வயசுல இந்த அப்பா அம்மா வந்து சேவை செய்கிறது பார்த்துருக்கேன். அதில் தான் எனக்கு ஈடுபாடு வந்தது. நாங்கள் வந்து குவாய்ட்டாக செய்வோம். வி டூ இட் விதவுட் வலது கை செய்கிறது இடது கை தெரியாத மாதிரி செஞ்சுட்டு இருப்போம். இப்போ யூ கிவன் அஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ வெரி மச். அது பல பேருக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கும் மேம். தேங்க்யூ. ஓகே மேம். சௌமியா மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்து பசுமை தாயகம் அமைப்போட தலைவராக இருக்கீங்க. நீங்கள் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். உங்களுக்கு எப்படி இந்த தாக்கம் ஏற்பட்டது? எப்படி இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தங்கத்தாரகை விருதுகள் வழங்கும் விழாவுக்கு வந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வந்து இங்கே என்னுடைய அன்பு சகோதரிகள் பலரை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் இந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் தலைவராக நம்மளுடைய அருமை சகோதரி சுகிதா அவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த விழாவை இவ்வளோ அழகாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விவாதங்களுக்கு நாங்கள்லாம் ரசிகை. அவங்க விவாதம் நடத்தும் பொழுது அதை நாங்கள் ரசித்து பார்ப்போம். நானும் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும், அன்புமணி ராமதாசும் நானும் அந்த விவாதங்களில் எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக நடக்குது, எவ்வளோ மற்றவங்க பேசக்கூடியவர்களுடைய நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவாங்க. சுகிதா அவர்கள் சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தங்கத்தாரகை விருது பெற்ற மருத்துவர் இவங்க. மருத்துவர் அனு கணேசன் வந்து இன்றைக்கி நான் பார்க்கல. ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. நாங்கள் 2 பேரும் என்னுடைய கணவரும் இவங்க கணவரும் ஒன்றா பயின்றவர்கள் எம்எம்சியில். அவங்க 2 பேரும் எம்பிபிஎஸ் ஒன்றா படித்தவர்கள். 2 பேர் மருத்துவர்கள். இவங்களும் மருத்துவர் தான். அதனால் நாங்கள் கல்யாணம் வரும்போது we were the new brides. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் இந்த மேடையில் விருது வாங்கப்போ ரொம்ப ரியலி அவங்க சொன்ன மாதிரி ஐ எம் ஓவர்வெல்டு மாதிரி. இதற்காகவும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பசுமை தாயகம் என்ற அமைப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம். எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதற்கெல்லாம் காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஐயா தான் எங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நடத்த சொல்லிக் கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த பெண்கள் இந்த மாதம் முழுக்க பெண் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தல்களை பார்த்து ரொம்ப மனது வெதும்பி போய் மார்ச் 8 இந்த மகளிர் தினத்தை கொண்டாடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தா. ஆனால் நியூஸ் 7 வரவழைச்சிட்டாங்க, அப்படி தான் நான் சொல்லணும். அதனால் வந்தது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. எல்லாரையும் பார்க்கும்பொழுது எத்தனையோ விதவிதமான கேட்டகரியில் இன்றைக்கு நீங்கள் பரிசு கொடுத்துருக்கிறீர்கள். அதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. பெண்கள் பாதுகாப்புக்காக இன்னும் நிறைய நாம் செய்ய வேண்டும் என்பது தான் பசுமை தாயகம் சார்பாக நாங்களும் வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கின்றோம். மது, போதை ஒழிப்பு 2மே ஒழித்தால் மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதற்காக நகரத்து பெண்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. கிராமத்து பெண்களுக்காக குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அதனால் லெட் அஸ் நாட் லீவ் எனிவன் பிஹைண்ட். யாரையும் விட்டு கொடுக்காமல் கிராமப்புற பெண்களாக இருக்கட்டும், நகர்ப்புற பெண்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஓடினா தான் ஃபினிஷ் லைன். போய் ஓடினா தான் நம்மளால் முதல் இடத்தை தொட முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கும் அன்பு சகோதரி சுகிதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
நேச்சுரல்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ஹேர் அண்ட் பியூட்டி சலூன் மற்றும் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இப்போது டி நகரிலும் வழங்கும் நியூஸ் 7 தமிழின் தங்கத்தாரகை விருதுகள் 2025 பவர்ட் பை ஆச்சி மசாலா, ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். இணைந்து வழங்குவோர் சுப்ரீம் பர்னிச்சர், டார்லிங் மசாலா, வேலம்மாள் நெக்ஸஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, ஆயுள் தரும் ஆயுர்வேதா, பெவரேஜ் பார்ட்னர் பவன்டோ, கிஃப்ட் பார்ட்னர் டைமண்ட் பிரஷர் குக்கர், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ராடிசன் ப்ளூ சென்னை, ஆன்லைன் நியூஸ் பார்ட்னர் மீடியா நியூஸ் ஃபார் யூ, நாலேஜ் பார்ட்னர் CIEL மற்றும் பேங்கிங் பார்ட்னர் கனரா பேங்க். முக்கியமாக இதில் ஒரு ஃபங்க்ஷன்னா தங்கத்தாரகை விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குது. ஏன்னா எங்கள் கம்பெனியில் 50% பீப்புள்ஸ் வி ஆர் ஹேவிங் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் மோடில் எங்கள் கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு இருக்கனால இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக எஸ்பெஷலி நியூஸ் 7ல் இந்த ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டில் எங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறது வி ஃபீல் வெரி ப்ரைட் ஆஃப் மூமெண்ட். அண்ட் ஐ எம் த டைரக்டர் ஆஃப் ஷேயாஸ் குளோபல் அகாடமி. ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட். ஏன்னா வந்து லைக் இந்த ஒரு குட்டீஸ் வந்து லைக் இந்த ஏஜில் வந்து வாங்குறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ப்ளஸ் நியூஸ் 7 வந்து இந்த தேர்ட் இயர் ஆஃப் இந்த ஈவெண்ட் வந்து தேர்ட் இயராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து அவார்ட்ஸ் செலக்ட் பண்ணி இங்கே அவார்ட் கொடுக்குறாங்க.